கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் அல்லாஹ்வின் அருள் உண்டாவதாக. நேற்று நான் பேசினேன், குரானை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக எந்த ஒரு வணக்கத்தையும் நீங்கள் லேசாக பண்ணாமல் ரொம்ப கஷ்டப்படுத்து பண்ண வேணான்னு சொன்னேன். அதுக்கு உதாரணமாக தாகா 20வது அத்தியாயத்தை நான் சொன்னேன். இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. ஒரு நபர் நமக்கு சொல்கிறாங்க, ஏங்க ஒரு இடத்துல குரான் சொல்லுது, எப்படி சொன்னால், உங்களுக்கு மூதாதையர்கள், உங்களுக்கு முன் சென்றவர்கள், அவர்கள் பட்ட கஷ்டம் அதிகம், அவர்கள மாதிரி கஷ்டப்படலை. உங்கள் மூதாதையர் ஈசாவுடைய கௌமு, மூசாவுடைய மக்கள், இப்ராஹிமுடைய மக்கள், நூஹ் நபியுடைய மக்கள். அப்போ ஒவ்வொரு இறை தூதர்களுடைய மக்கள் அதிகமான கஷ்டப்பட்டாங்க. அப்போ அந்த அதிகமான கஷ்டப்பட்ட மக்களை குரானில் சொல்லி காட்டும் போது இவர் என்னை சுட்டி காட்டுறாரு, உங்களுக்கு முன் சென்றவர்கள் பட்ட கஷ்டம் போல நீங்கள் கஷ்டப்படாமல் சொர்க்கத்துக்கு போயிடலாம் நினைக்கிறீங்களா அப்படின்னு அல்லாஹ் ஒரு இடத்துல கேட்குறான். அது உண்மைதான். உங்களுக்கு முன் உள்ளவர்கள் துயரப்பட்டார்கள், துன்பப்பட்டார்கள், அதிகமாக அடி உத கல் ரத்தம்லாம் சிந்தினார்கள். அந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்படாமல் சொர்க்கத்துக்கு லேசாக பூந்துடலாமா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறானே. அப்போ இந்த ஆயத்தை அந்த ஆயத்தும் முரண்படுதே அப்படிங்கிற மாதிரி பேசினார். அப்போ நான் சொன்னேன், இப்போ தாகாங்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இந்த குரானை நான் இறக்கினேன், உங்களுக்கு கொடுத்தேன், நீங்கள் துன்பப்படும் மிகுந்த கஷ்டப்படக்கூடாது. அல்லாஹ் மீது வைக்கிற ஆதரவுக்கு, அல்லாஹ் மேலே வைக்கிற நம்பிக்கைக்கு, அல்லாஹ்வை நீங்கள் நெருங்குவதற்கு அதிகமான கஷ்டப்பட வேண்டாம் என்பதற்காக இந்த குரானை நான் லேசாக்கினேங்கிறான். அப்போ இந்த இடத்துல சொல்லும் போது அதுக்கு முன்பு உள்ள இறை தூதர்கள்லாம் கஷ்டப்பட்டார்கள், அந்த இறை தூதர் நம்பிய மக்கள் கஷ்டப்பட்டார்கள் என்பது அல்லாஹ் சொல்கிறான். அந்த மக்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டாருங்கப்பா, நீங்கள் அதை நினச்சி பாருங்கள். இதையும் அதையும் கம்பேர் பண்ணால் நீங்கள் லேசு. இதை தான் சொல்கிறான், இவங்களையும் கம்பேர் பண்ணால் லேசு. அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அப்போ அந்த கஷ்டம்லாம், அந்த கஷ்டத்துக்கு நீங்கள் நினச்சி பார்க்கும்போது உங்கள் கஷ்டம் ரொம்ப கம்மி. இதுக்கு இன்னொரு உதாரணமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுறான். எப்படின்னா, நீங்கள் கேட்ட பிரார்த்தனை, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனை கேட்டதால தான் நான் உங்களுக்கு இந்த குரான் மூலிமா என்னுடைய இபாத்து வணக்க வழிபாடு உனக்கு லேசாக்கினேங்கிறான். என்ன சொல்கிறான்? அல் பக்ராவுடைய கடைசி வார்த்தை இந்த வார்த்தை, ரப்பனா லா தூ ஆஹிதனா இன்ன சீனா அவு ஹதனா ரப்பனா வலா துமில் அலைனா மாலா தாக்கதனா பிஹு வஃபர்னா வர்ஹம்னா அந்த மூலானா பன்சூர்னா அலல் கௌமில் காஃபிரீன். இறைவா, எங்களுக்கு முன் சென்ற சமுதாயம், அப்படி ரிப்பீட் பண்ணுற பாருங்க, இறைவா எங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்துக்கு நீ அதிகமான கஷ்டத்தை கொடுத்த, அந்த மக்கள் தாங்க முடியாத கஷ்டத்தையும் உணர்ந்தாங்க, அந்த கஷ்டப்பட்டு தான் அவங்க சொர்க்கத்தை அடைகிறாங்க, சொர்க்கத்தை எதிர்பார்க்குறாங்க, உன் மீது ஆதரவு வைக்கிறாங்க. அந்த கஷ்டத்தை என் மீது சுமத்தி விடாதே, எங்கள் மீது சுமத்தி விடாதே, நல்லா இதை எங்கள் மீது சுமத்தி விடாதே, அவர்கள் பட்ட கஷ்டம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு யார் கேட்குறான்? நம்மளை கேட்க வைக்கிறான். யார் கேட்குறா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அவர்களை அல்லாஹ் கேட்க சொல்கிறான். அப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு இந்த துவா கேட்கும் போது ஈசா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார், மூசா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். அதை உணர்ந்து அந்த மாதிரி கஷ்டத்தை என் சமுதாயத்திற்கு, இந்த மக்களுக்கு கொடுத்து விடாத இறைவான்னு கேட்குற அந்த பிரார்த்தனை கூட தான் நமக்கு லேசாக்கி வச்சுக்கிறான். இல்லைன்னு வைங்களேன், நீ நெருப்பு மிதித்தா தான் நீ இறைவனை அடைய முடியும், நீ நெருப்பில் குதித்தா தான் நீ இறைவனை அடைய முடியும், நீ இப்படிப்பெல்லாம் உன்னை வாட்டி வதைச்சா தான் நீ இறைவனை அடைய முடியுங்கிறதெல்லாம் இல்லாமல் உட்காந்த இடத்துல நமக்கு இபாதத்து, நிற்கணும், குனியணும், சஜிதா பண்ணணும். இதை விட என்ன லேசு? இப்ராஹிம் நபிக்கு கொடுத்த இந்த துவாலாம் நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறான்ல, இப்படி கேளுங்க, அந்த மக்களுக்கு கொடுத்த துன்பம் மாதிரி எங்களுக்கு கொடுத்துறாத, அவங்களுக்கு கொடுத்த கஷ்டம் போல கொடுத்துறாத, அல்லாஹ் எங்களால் தாங்க முடியாது, இந்த வேதனை தாங்க முடியாதுன்னு சொல்கிறான். இதெல்லாம் யாருடைய வார்த்தை? அல்லாஹ்வுடைய வார்த்தை. அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தையை அல்லாஹ்விட்ட சொல்லி காட்ட சொல்கிறான். இந்த வார்த்தையை சொல்லுங்கப்பா, உங்களுக்கு நான் ரிலாக்ஸ் பண்ணுறேங்களா. அவ்வளோ ஒரு ரிலாக்ஸ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த நோம்பில் அவ்வளவு அருளை கொடுத்துருக்கான். இன்றைக்கு புற 22, இந்த கவுண்டிங் எனக்கு சரியாக 22 அப்படி வைங்க. ஆனால் நெருங்க 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 இந்த இபாத் எவ்வளவு அழகான இபாத்தில் நம்ம இருக்கிறோம்.
ரொம்ப பரக்கத்தான அந்த மக்களுக்கு, பழைய மக்களுக்கு, அதாவது முன் சென்ற சமுதாய மக்களுக்கு கிடைக்கப்படாத பரக்கத்தெல்லாம் நமக்கு கிடைக்கிது. லைலத்துல் கதர் இந்த ஒரு இரவு போதுங்க, லேசாக்கி வச்சுக்கலாம். இதையெல்லாம் வருஷம் நம்ம பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.